மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் சோயா சங்க்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் இது போல் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அண்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு குக்கர் சுடனதுக்கப்புறமா ஆயில் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா அதை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சோயா சங்க்ஸ் ரெடியாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.